எங்க சீசன் நாப்லாங்ல மானுவாவது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன இதில வீடியோவ எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து என்னன்னா, அவனோட பிரதர் கூட அந்த டியூல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அது கூட சண்டை போடுறதுக்காக வந்து போயிருப்பான். போகும்போது எனக்கு இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். நீ நான் சொல்றது வந்து கேளு, இல்ல பயந்துட்டியான்னு சொல்லிட்டு ஒத்துக்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாய்ங்க. இந்த மாரி குரூப்பா வந்து சண்டை போடணும். ஒரு ஆளா சண்டை போட்டாலாம் ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொருத்தனா போய் சண்டை போட்டுட்டு எப்ப வந்து முடிக்கிறது? அதனால நம்ம எல்லாரும் குரூப்பா வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொன்னோனே, அவைங்கலாம் வந்து டென்ஷன் ஆகுறாய்ங்க. ஏன்டா நீங்க வந்து ஒண்ணுனா ஒத்தையா வந்தாலே நீங்க ஜெயிக்கிறது வந்து கஷ்டம். குரூப்பா வேற சண்டை போடுறீங்களா? அவைங்களும் டென்ஷன் ஆயிட்டு கையில இருக்க அந்த கத்தி எல்லாத்தையும் எடுத்து ஹீரோவ வந்து த்ரெட்டன் பண்ற மாரி அவைங்க ஆரா வந்து வெளிப்படுத்துறாய்ங்க. முட்டா பயலுக. பேசினதுக்கே இப்படி ஆரா வெளிப்படுத்துறாய்ங்க பாரு. அப்படிங்கும்போது ஒருத்தன் கெக்கா பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே வரான். யாருன்னு பார்த்தா அந்த எல்லாரும் சொல்லுவாய்ங்க, நாம்கும் சான்சான்னு ஒரு வாரியர். அவன் தான் வந்து வருவான். எனக்கு இது புடிச்சிருக்கு. எங்க வாரியர் ரொம்ப டேலண்டா வந்து இருக்காரு. இவன் தானடா! நாம வந்து ரூல்ஸ நானே வந்து செட் பண்றேன். நாம வந்து என்னன்னா டீமா வந்து சண்டை போடும்போது ஒரு லீடர வந்து வச்சுக்கலாம். லீடரே வந்து என்னன்னா ஆப்போசிட் டீம்ல தான் இருக்கவங்க தான் சூஸ் பண்ணணும். நான் வந்து ஹீரோவ தான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். போச்சு. இவங்க என்னடா இப்படி இது பண்றாய்ங்க? அப்ப மேட்ச் ஆரம்பிக்கும்போதே முடிச்சுருவாய்ங்கல்ல போச்சு. யங் மாஸ்டர் வந்து பிரச்சனையில இருக்காரு. யங் மாஸ்டர் இந்த பிரச்சனைய எப்படிதான் தாண்டி வராருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சிரிச்சுட்டு இருக்கையில, சரி ஓகே ஏதோ ஒண்ணு இனிமே பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்களும் வந்து தயாராகிருவாங்க. சரி ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொன்னோனே, ஓகே மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோனே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தாக்கா, அந்த எல்டர் தான் உள்ள வந்துட்டு சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவ பார்த்து என்னன்னா ஓடி வர ஆரம்பிக்கிறாய்ங்க. இது எப்படி தடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு ஹீரோவ பார்த்து அட்டாக் பண்ண வரையும், ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்து பயந்துருவான். உடனே டக்குனு ஹீரோவோட அந்த நெஞ்சுக்கு பின்னாடி அந்த கைய வச்சுட்டு, சீக்கிரம் நம்மளால வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாக்கு வந்து தைரியம் குடுக்குறாரு. ஆமா மாஸ்டர் நம்மளால வந்து கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கத்திட்டே இருக்கேன். சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி ஓடி வரவைங்க எல்லாருமே வந்து என்னன்னா, ஹீரோவ பார்த்து தான் வந்து குறி வச்சு ஓடி வருவாய்ங்க. சரி ஓகே சீக்கிரம் நம்ம ஃபார்மேஷன வந்து போடுங்க அப்படின்னு சொன்னோனே, டக்குன்னு அவைங்கள சுத்தி வர்றாய்ங்க. ஏய் என்னாச்சுங்க? என்ன நடக்குது? அப்படின்னு அவைங்க பார்த்துட்டே இருக்கும்போது, பார்த்தாக்கா அவைங்கள வந்து சுத்தி வளைச்சிருவாய்ங்க. என்னால இத நம்பவே முடியல. இவைங்க என்ன நம்மள வந்து என்னன்னா சுத்தி வளைச்சுட்டாங்க. பார்த்தாக்கா இவைங்க டீம வந்து என்னன்னா 2 குரூப்பா வந்து பிரிச்சு வந்து இது பண்ணிருவாங்க. ஏய் இங்க பார்றா! இது வந்து என்னன்னா ஏதோ ஒரு ஃபார்மேஷன் வந்து போட்டிருக்காய்ங்க. இது வந்து அந்த ஷாவ்லின் டெம்பிள்ல இருக்க அந்த இது தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமா. எல்லாத்தையும் அந்த மாங்க் தான் வந்து போட்டான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த அரினாக்குள்ள ஒரு மாங்க் இருப்பான். அவன் பார்த்து அழுதுட்டு இருப்பான். எல்லாரும் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, பரவால்ல இன்ட்ரஸ்டிங் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு அவனும் வந்து சிரிச்சுட்டு இருக்கையில, இப்ப நம்ம என்ன பண்றது? சீக்கிரம் நீங்க வந்து தோத்தாண்டா போவீங்க அப்படிங்கும்போது, அவன் இருந்துகிட்டு, நாங்க ஒண்ணும் அவ்வளோ சீக்கிரத்தில ஒண்ணும் விட்டு குடுத்துற மாட்டோம். இந்த மாரி எவ்வளோ இத பார்த்துருக்கோம் அப்படின்னு அவன் நேரடியா வந்து என்னன்னா சண்டைக்கு உள்ள வர ஆரம்பிச்சுருவான். அவன் வந்து என்னன்னா ஹீரோவ பார்த்து அட்டாக் பண்ணும்போது, டக்குன்னு பார்த்தா ஷாக் ஆயிருவான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவ சுத்தி வந்து என்னன்னா ஊடாங் ஸ்வைட் ஸ்வாட் டெக்னிக்ன்னு சொல்லிட்டு, அந்த ஊடாங் செட்லோட எல்டர் இருந்துட்டு ஒரு அட்டாக்க வந்து யூஸ் பண்ணுவாரு. பரவால்ல. இது வந்து என்னன்னா, எவ்வளோ அநாயகங்கா இருக்கு. சரி ஓகே. நீங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு அவனும் டக்குன்னு அவைங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அவன் எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணாலும் திரும்பவும் இன்னொரு பக்கத்துலேருந்து 2, 3 பேர 5 ஸ்வாட வச்சு இது பண்றாய்ங்க. பரவாயில்லையே! இது ரொம்ப சூப்பரா இருக்கே! அப்படின்னு அவனும் வந்து வியந்து பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன சுத்தி வந்து என்னன்னா வளைச்சிடுறாய்ங்க. ஒரு டைச்சி டெக்னிக் அப்படின்னு இங் யாங்ன்னு சொல்லிட்டு அவன சுத்தி வந்து ஒரு சுழல் மாரி வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன்ல வந்து போட்டுர்றாய்ங்க. பார்த்தல்ல, உங்களால வந்து என்னன்னா எப்படி ஜெயிக்க முடியுங்கிறத வந்து பாருங்க. உன்னால இத எப்படி உடைச்சுட்டு வர முடியுதுங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, தம்பி இதெல்லாம் வந்து என்னன்னா சர்வ சாதாரணம். அப்படின்னு அவனோட கையில வந்து என்னன்னா, அந்த ஸ்வாட்ல எனர்ஜிய வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறான். போச்சு. இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? உண்மையாவே இவன் மனுஷனே இல்ல தெரியுமா? மான்ஸ்டர்ரா இவன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, இவங்க மேல அப்படியே அந்த எனர்ஜிய வச்சு டக்குன்னு அடிக்க வரான். இவங்களும் டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்றாய்ங்க. சீக்கிரம் எல்லாரும் வந்து வேணா ஃபார்மேஷன வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் வேணா போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குன்னு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டே இருப்பாய்ங்க. இவங்களும் எல்லா பக்கத்துல இருந்து சுத்தி அட்டாக் பண்ணிட்டே வந்திருப்பாய்ங்க. அதே நேரத்துல அந்த ஸ்குவாடையும் வந்து என்னன்னா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே இடத்துல ட்ராப் பண்ணி வச்ச மாரி புடிச்சிருவாய்ங்க. அவ்வளோதான்டா நீங்க எல்லாரும் மொத்தமா வந்து மாட்டிக்கிட்டீங்கடா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம இப்ப என்ன பண்றது? நம்மளால வந்து என்னன்னா சீக்கிரமா வந்து ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிறது அத பத்திலாம் கவலையே வந்து படக்கூடாது. நம்ம தோற்கறதுக்குங்கிறது இந்த பேச்சுக்கு கூட கிடையாது. இது வந்து என்னன்னா யங் மாஸ்டரோட வில்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பா வந்து ஜெயிச்சே தான் ஆகணும். சீக்கிரம் எல்லாரும் வந்து என்னன்னா உங்களோட அந்த பவர ஆரம்பிங்க அப்படின்னு அந்த கமாண்டர் உடனே அவனோட அந்த எனர்ஜிய வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அவரோட ட்ரூ கீய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லூசு பையன் அவனே அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க பார்க்குறானா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா அவன் உடம்பு ஃபுல்லா பயங்கரமான ஒரு ஆறா வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சீக்கிரம் நம்ம முதல்ல இங்கேருந்து போயாகணும். சீக்கிரம் எல்லாரையும் அவன விட்டு தூரமா வர சொல்லு அப்படின்னு பார்க்கும்போது, பார்த்தாக்கா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வெடிப்பு வெடிக்கும். பார்த்தாக்கா இவன் வச்சிருந்த அந்த ஆரா எல்லாமே வந்து போயிடும். இதுக்கு ஒண்ணும் அவசரம் கிடையாது. நானே வந்து இப்போ உள்ள இறங்குறேன். அப்படின்னு யங் வாரியர்ஸ் எல்லாரும் வந்து என்னன்னா, "சீக்கிரம் வாங்க. இது நம்மளோட வில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நாம எப்பயும் தோத்தே போக்கூடாது." அப்படின்னு அவன் கத்தையும் அவன் அந்த சொன்னத வந்து கேட்டோனே இந்த வாரியர்ஸ் எல்லாருமே வந்து புத்துணர்ச்சி ஆயிடுறாய்ங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக இவங்கள பார்த்து ஓடி வராய்ங்க. ஃபார்மேஷன் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு. என்னடா இவங்க முதல்ல இருந்தத விட ஃபார்மேஷன்லாம்
டக்குன்னு மாத்துறாய்ங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, எல்லாரும் அவைங்க தான் டக்குன்னு முன்னாடி வந்துகிட்டே இருப்பாய்ங்க. சீக்கிரம் நீங்களும் வந்து என்னன்னா ஃபார்மேஷன வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கமாண்ட் வந்து குடுத்தோனே, அந்த மாங்கு தான் டக்குன்னு ஃப்ரண்ட் லைன்ல முன்னாடி வந்து போக ஆரம்பிச்சாரு. அவர வந்து என்னன்னா பேக் பண்ற மாரி பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் வந்து இது பண்ணி சண்ட போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. "யோவ் கிழவா! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் எவ்வளோ நேரம் அவன் கூட சண்ட போட்டுட்டு இருப்ப? யோவ் நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன்டா! என்னால இவன் கூட சண்ட போட முடியல. எவ்வளோ நேரம் தான் என்னால முடியும்?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, "சீக்கிரம் நம்ம எல்லாத்தையும் வந்து டக்குன்னு முடிச்சே ஆகணும்." அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அவைங்க எல்லாம் இருந்துட்டு, "ஏய் அங்க ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. என்னால வந்து என்னன்னா இப்போ ஒரு ஓப்பனிங்க வந்து பார்க்கும்பொழுது, நான் இப்போ வந்து என்னன்னா நேரடியா போய் ஹீரோவ வந்து போட்டு தள்ள போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்னன்னா ஹீரோவ பார்த்துட்டே வருவாய்ங்க. "ஏய் எல்லாரும் வாங்க, யங் மாஸ்டர் வந்து தனியா தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஓகே. இப்ப இவங்க எல்லாரும் வந்து என்னன்னா, என்னைய தான் வந்து குறி வைக்கிறீங்களா? பரவால்ல ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வாங்கடா உங்கள நான் இப்ப போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, பார்த்தாக்கா அவைங்க பின்னாடி எல்லாருமே வந்து ஹீரோவோட டீம் ஆளுங்க வந்துருவாய்ங்க. ஃபர்ஸ்ட்டு இருக்கவன் வந்துட்டா மூன் லைட்டிங் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அடுத்த ஒருத்தன் வந்து என்னன்னா 1000 ஃபார்ம் அட்டாக் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். அடுத்த ஒருத்தன் வந்து லீப் ஃபார்ம் அட்டாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இத யூஸ் பண்ணுவான். பார்த்தாக்கா அவைங்க எல்லாரும் அப்படியே வந்து தெறிச்சிட்டு வந்து விழுவாய்ங்க. வாரியர்ஸ் திரும்பி போறதுக்கு வந்து இனிமே வந்து டைமே வந்து கிடையாது. சீக்கிரம் போய் ஹீரோவ வந்து என்னன்னா தாக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோனே ஹீரோவ சுட்டு போட்டுறாய்ங்க. அவ்வளோதான் இனிமே ஹீரோவால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டத்தில இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கையில பார்த்தாக்கா ஹீரோ டக்குன்னு அவைங்க அடிக்கிற அதுலேருந்தே எல்லாத்தையும் வந்து டக்குன்னு டாட்ஜ் பண்ணிடுறான். ஹீரோ மேலேயே வந்து பறந்தாலும் டக்குன்னு அங்கேயும் வந்து என்னன்னா அட்டாக் பண்றதுக்கு வராய்ங்க. முட்டா பயலுக சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க பண்ற அட்டாக் எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து டக்குன்னு டிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தாக்கா அவைங்க பண்ற அந்த இது எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணும்போதே ஹீரோக்கு வந்து என்னன்னா ஒரு சில இன்டர்னல் இன்ஜூரிஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. என்னால முடியல. என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த கமாண்டரே வந்து என்னன்னா, ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து வந்துருவான். போச்சு இவன வந்து இப்படியே வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ கால் வந்து என்னன்னா, டக்குன்னு லைட்டா ஸ்லிப் ஆயிரும். போச்சு. இது என்ன இந்த நேரத்தில தான் இப்படி நடக்கணுமா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டரும் வந்து என்னன்னா, ஹீரோவ பார்த்து அட்டாக் பண்றதுக்காக வந்து என்னன்னா, அவன் அட்டாக்க வந்து போட்டுருவான். ஹீரோ கழுத்துக்கிட்ட வந்துரும் அந்த அட்டாக்க. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுச்சு. நான் தான் ஜெயிச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ணன் அந்த இடத்துக்கு போகும்போது, என்னால நம்பவே முடியல. இப்படிலாம் கூட மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிப்பாய்ங்க. என்னடா நடந்துட்டுருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த கார்டு அந்த கழுத்துக்கிட்ட அனுப்பிச்ச அந்த அட்டாக்கே ஹீரோ வந்து டாட்ஜ் பண்ணிட்டான். என்னால நம்பவே முடியல. இவன் கார்டோட அட்டாக்கே வந்து என்னன்னா, அதுலேருந்து தப்பிச்சுட்டானா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சுத்திவங்கலாம் கத்துவாய்ங்க. சீக்கிரம் அவன போய் கதைய முடிங்க. நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்கும்போது அவன் திரும்பவும் வந்து அட்டாக் பண்றதுக்கு வரான். டக்குன்னு பார்த்தாக்கா, அவனோட அந்த அட்டாக்க வந்து என்னன்னா, ஒரு பாம் அட்டாக் வந்து தடுக்குது. பார்த்தா அந்த மாங்க் தான் வந்து என்னன்னா, ஹீரோவ வந்து காப்பாத்தியிருப்பாரு. யோ! நான் வந்து என்னன்னா கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டேன். அதுக்கே வந்து என்னன்னா இப்படி இது பண்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வா கேப்டன வந்து என்னன்னா அப்படியே அடிச்சு பறக்க விடுறாய்ங்க. ஓகே இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க யங் மாஸ்டர் அப்படிங்கும்போது, நல்லா தான்டா இருக்கேன். ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க வரதுக்கு? என்ன ஏன்டா தனியா விட்டீங்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அடுத்து அட்டாக் பண்றதுக்கு வந்து வந்துருவாய்ங்க. டேய் கிழவா நீ வேற என்னன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கியா? அவன் கூட உன்னால தனியா வந்து சண்டை போட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கையில பார்த்தாக்கா, அவன் முன்னாடி வருவான். கூட இருக்க எல்லா வாரியர்ஸும் பொம்மை மாரி அடிச்சு தூக்கி போட்டுட்டு, அவன் பாட்டுக்கு மான்ஸ்டர் மாரி உள்ள வந்துட்டே இருப்பான். என்னால நம்பவே முடியல. எப்படிதான் வந்து ஆனா இப்படிலாம் மனுஷங்க இருப்பாய்ங்கன்னும்போது, அவன் வந்துட்டு, "நான் இப்போ ஒத்துக்கிறேன். உண்மையாவே உன்னோட ஸ்வாட் அட்டாக் ரொம்ப சூப்பரா தான் வந்து இருக்கு. நீயும் ஒண்ணும் சளைச்சவன்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னோட அட்டாக்கும் வந்து என்னன்னா சூப்பரா தான் இருக்கு. பரவால்ல நான் உன்ன வந்து என்னன்னா ரெகக்னைஸ் வந்து பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க பேசும்போது, "என்னடா நீங்க ஏன் சண்டைக்கு நடுவுல இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்தும்போது, "சரி சீக்கிரம் எல்லாரும் இந்த அரினா விட்டு வெளிய போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ்க்கு அவன் சொன்னோனே, என்னய்யா நீயும் அதே மாரி தனியா போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் தனியா தான் வந்து போறேன். நான் வந்து என்னன்னா அவன் கூட தனியா தான் நின்னு சண்டை போட்டாகணும்." எல்லாரும் போயிருந்தாலே அவன் வந்து சண்டை போட்டு தோற்கடிக்கிறதுக்கோசரம் நீ எப்படியா தனியா போற? நான் வந்து என்னன்னா போயிட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள வந்து கத்துக் குடுக்குறேன். இந்த பேட்டில்ல வந்து என்னென்ன நடக்குத நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து என்னன்னா, இப்போ வந்து கடைசியா வந்து என் கூட நேருக்கு நேரா சண்டை போட வந்துட்ட போல இருக்கு. உன்ன மாரி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ நான் வந்து பார்த்துருக்கேன். வா! அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அவன் மூஞ்சிக்கு நேரா வந்து என்னன்னா, ஒரு ஃபிஸ்ட் அட்டாக்க வந்து என்னன்னா எடுத்துட்டு வருவான். பார்த்தாக்கா, அவன் எடுத்துட்டு வந்த அந்த அட்டாக்க வந்து என்னன்னா, டக்குன்னு அவரோட அந்த ஸ்குவாட வச்சு என்னன்னா, டக்குன்னு தடுத்துருவாரு. என்னடா இது! இதே வந்து என்னன்னா தடுத்துட்டானே! பாருங்க மாஸ்டர் இப்படிதான். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து என்னன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இத வந்து ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஸ்வாட வச்சு என்னன்னா, டைச்சி டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணோனே, அவனும் வந்து என்னன்னா, ஒரு பாம் அட்டாக்க டக்கு டக்குன்னு இது பண்ணுவான். இவன் வந்து ஒரு எரிமலை மாரி இது பண்ணிட்டு இருக்கான். இவன் எல்லா பக்கத்துல இருந்துமே அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்னன்னா, மனசுக்குள்ள வந்து என்னன்னா, அந்த ஹீரோ கூட சண்டை போடும்போது யூஸ் பண்ண அந்த வாட்டர் அட்டாக்க வந்து யூஸ் பண்றாரு. சுத்தி எல்லா பக்கமும் என்னன்னா ஓஷன் மாரி அந்த கடல் எல்லையோட இருக்கிறது. என்னய்யா இப்ப போய் அந்த இத வந்து யூஸ் பண்ண போறியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கும்போது, என்னால நம்பவே முடியல. உண்மையாவே உனக்கு இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் டேலண்ட் தான். நீ உண்மையாவே ஒரு மான்ஸ்டர். ஆனா நீ வந்து என்னன்னா பொறக்கும்போது என்ன மான்ஸ்டராவா வந்து பொறந்திருப்ப. நார்மலா தானே வந்து பொறந்திருப்ப. அப்படிங்கும்போது இத சொன்னோனே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா என்னைய வந்து என்னன்னா இப்படி அசிங்கப்படுத்துற அப்படிங்கும்போது, எதுக்குய்யா தேவையில்லாம அவன வந்து கோவப்படுத்திட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் உடம்பு முழுக்க அந்த கீ எனர்ஜிய வந்து கொண்டு வர ஆரம்பிக்கான்.
இவன் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாங்க்கே வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் உடம்பு முழுக்க வந்து என்னன்னா கீ எனர்ஜி வந்து இதாகுது. சுத்தி எல்லா பக்கமும் தண்டர் எனர்ஜி வந்து இதாகுது. நான் வந்து பொறக்கும்போதே மான்ஸ்டரா தான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு என்னன்னா அவன சுத்தி வந்து என்னன்னா அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். என்னால இத நம்பவே முடியல. இவன என்னால பார்க்கவே முடியல. இவன் என்னடா இவ்ளோ பெரிய இதா வந்து இருந்துட்டு இருக்கான். இவன மாரி மான்ஸ்டர்லாம் எப்படிதான் வந்து என்னன்னா எக்ஸிஸ்ட் ஆகியிருக்காங்களோன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, டக்கு டக்குன்னு என்னன்னா அவன் வந்து என்னன்னா அந்த கீ எனர்ஜியோட சேர்த்து அந்த தண்டர் எனர்ஜியையும் என்ன ஃபியூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுருவான். எல்ட்ரும் வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து தடுத்துக்கிட்டே வந்து இது பண்ணுவாரு. அந்த ஊடாங்க எல்ட்ரும் என்னன்னா அவரோட அந்த ஸ்வாட் டெக்னிக்க வந்து என்னன்னா யூஸ் பண்ணிட்டே வந்து இது பண்ணுவாரு. டக்கு டக்குன்னு இருந்தாலும் அவனும் வந்து என்னன்னா அவனோட அந்த டட்டார் அட்டாக்க வந்து யூஸ் பண்ணிட்டே வந்து இருப்பான். பார்த்தாக்கா அவனுக்கு மேலேயே போயிட்டு டக்குன்னு அவன் ஃபுல்லா வந்து என்னன்னா தண்டர் எனர்ஜிய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். என்னால அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, "நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஃபுல்லா வந்து என்னன்னா உங்க மைண்ட் எல்லாம் மூலியமா வந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் வந்து தெரிவாய்ங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் யூஸ் பண்ற அட்டாக் வந்து என்னன்னா அப்படியே ஹீரோ கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஆள் வந்து எப்படி தடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஸ்வாட் டெக்னிக்க வந்து என்னன்னா யூஸ் பண்ண வந்து ஆரம்பிப்பாரு. ஊடான் ஸ்வாட் டெக்னிக் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு. டக்குனு அந்த இத வந்து யூஸ் பண்ண உடனே டக்குனு அவன் இது பண்ணது எல்லாமே அப்படியே வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி இருக்கணும். இருந்தாலும் வந்து என்னன்னா, அந்த பஞ்ச வந்து என்னன்னா பின்னாடி இருந்து அவர் தலையில வந்து அடிக்க வரும்போது, அதையும் வந்து என்னன்னா அந்த ஸ்வாட் அட்டாக்க வச்சு என்னன்னா அதையும் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிருவாரு. அவன் வந்து என்னன்னா அப்பயும் வந்து விடமாட்டான். டக்கு டக்குன்னு என்னன்னா முன்னாடி வந்து என்னன்னா திரும்ப வேகமா வந்து வர ஆரம்பிச்சுருவான். வந்து பாம் டெக்னிக்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட வந்து நான் ஃபுட் ஒர்க்க முதல்ல வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு இது பண்ணும்போது, ஆனா வந்து என்னன்னா இவருக்கு வந்து எல்லாமே அது டக்குன்னு தெரியும். ஏன்னா இவர சுத்தி என்னன்னா தண்ணி இருக்கிற மாரி தான் இருக்கும். அவன் கால வந்து வச்சோனே அந்த தண்ணீல வச்ச அந்த ரிப்பில் எஃபெக்ட்னால இவன் அடுத்து எங்க அடிக்க போறான் அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிரும். டக்கு டக்குன்னு அத வச்சு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி தடுத்துருவாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து என்னன்னா, அவரோட ஒரு டொமைன்ல வந்து இருக்கிற மாரி தான். டக்கு டக்குன்னு அவன் எங்கருந்து வந்து அட்டாக் பண்ண வந்தாலும், அது எல்லாத்தையும் வந்து இவரு வந்து என்னன்னா கண்டுபிடிச்சுருவாரு. ஹீரோக்கு அந்த டெக்னிக் சொல்லிக் குடுக்கும்போது சொல்லியிருக்காரு. எந்த வித ஓப்பனிங்கும் இல்ல அப்டின்னாக்க, நாமளே புதுசா ஒரு ஓப்பனிங்க உருவாக்கணும். அந்த ஸ்வாட அப்பயே வந்து என்னன்னா, ஒரு சொல்லட்டு அப்படியே வந்து என்னன்னா, சுழல் மாரி சுத்த வைக்கிறாரு. பார்த்தாக்கா, அவன் அது எல்லாத்தையும் வந்து அடிச்சிடுறான். அடிச்சுட்டு மான்ஸ்டர் மாரி அப்படியே வந்து சிரிக்கிறான். பார்த்தாக்கா, டக்கு 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 டக்குன்னு அந்த இதுல வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, "என்னடா இது? இது என்ன பண்ணிட்டு இருக்காய்ங்க?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "யங் மாஸ்டர் நீங்க இத தான் வந்து என்னன்னா, ஃபுல்லா வந்து கவனிக்கணும். கரெக்ட்டா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய வந்து என்னன்னா, அப்படியே வெடிக்க வைக்கிற மாரி ஒரு அட்டாக்க வந்து யூஸ் பண்றாரு. இவரு ஸ்விங் பண்ற அந்த இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு பேட்டர்னா அப்படியே வந்து ஃபார்ம் ஆயி இது பண்ணுது. இன்னொரு பக்கம் இவனும் அந்த தண்டர் எனர்ஜி எல்லாத்தையும் மொத்தமா வந்து சேர்த்துட்டு, அந்த எல்டர் மேல வந்து அடிக்கிறதுக்கு வந்து வரான். பார்த்தாக்கா அந்த எல்டர் தான் வந்து என்னன்னா, அந்த அட்டாக் வந்து மேல வந்து பட்டோனே அவன் வந்து அப்படியே தெறிச்சுட்டு போய் விழுவுறான். "உண்மையாவே உன்னோட அட்டாக் வந்து சூப்பரா தான் இருக்கு. நீயும் வந்து என்னன்னா சூப்பரா தான் சண்ட போட்ட. உன்ன நான் வந்து என்னன்னா லைட்னிங் காட்ன்னு கூப்பிட போறேன். அதுதான் வந்து என்னன்னா உனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு பேரா இருக்கும்." "என்னது லைட்னிங் காடா? பரவாயில்லையே! எனக்கும் வந்து இந்த பேர் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. சரி ஓகே நம்ம வா திரும்பவும் வந்து சண்ட போட வந்து ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்னன்னாக்கா, அவனோட அந்த உடம்பு ஃபுல்லா வந்து என்னன்னா, அந்த லைட்னிங் கீய வந்து என்னன்னா, அவனோட கையில வந்து எடுத்துட்டு வர ஆரம்பிப்பான். சரி ஓகே. இத முதல்ல வந்து தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டான ஒரு லைட்னிங் கீய வந்து எடுத்துட்டு வருவான். என்னடா இது மனுஷனாடா இவன் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு ஃபுல்லா வந்து என்னன்னா, வேகமா வந்து வர ஆரம்பிச்சுருவான். அந்த எல்ட்ரை வந்து என்னன்னா, டக்குனு ஒரு நிமிஷம் வந்து என்னன்னா, அந்த பொசிஷனுக்கு வந்து வந்துருவான். வந்துட்டு சரி ஓகே. இது வந்து என்னன்னா, ஃபுல்லா வந்து தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொத்த எனர்ஜியும் வந்து என்னன்னா, ஒண்ணா சேர்த்து வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். அவரும் வந்து என்னன்னா, அவரோட கையில வந்து என்ன ஒரு பாம் அட்டாக்க வந்து வச்சு வந்து தடுக்க வந்து பார்ப்பாரு. அந்த இடமே வந்து என்னன்னா பயங்கரமா வெடிச்சிரும். என்னடா நடந்தது? எவன் தான் இங்க இருந்து கடைசியா வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடம் ஃபுல்லா வந்து ஒரே புகை மூட்டமா தான் வந்து இருந்துட்டு இருக்கும். அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை. மறந்துறாம ஹை பட்டன குடுத்துட்டு போங்க.